கிரிவல பாதையில் விநாயகரை வழிபட்டு விட்டு நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த கிரிவலம் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வருது, எப்படியெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நாம் பேசலாம். கிரிவலத்தினுடைய தன்மை, கிரிவலம் செஞ்சதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, முதலில் பிரபஞ்ச சக்தி. செவ்வாய் யாருடைய ஜாதகத்தில் கெட்டு இருக்கிறதோ அவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு வழிபாடு செய்து பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. குறிப்பாக மேச ராசிக்காரர்கள், பரணி நட்சத்திரக்காரர்கள் இங்கே வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருக்கும். இந்த கிரிவல பாதை ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் 8 திக்கும் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் 8 திக்கும் 8 கோயில்களை அமைத்து முதல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிழக்கில் இந்திரன், தெற்கே யமன், தென்மேற்கு நிருதி இப்படின்னு ஒவ்வொரு மூலைகளுக்கும் கிரிவலத்திற்கான தன்மையை கொடுத்து அந்த தன்மை மூலமாக அவங்க வழிபாடு செய்யல அந்த சக்தி, அந்த ஆகர்ஷன் சக்தி நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தெய்வத்தினுடைய வழிபாடுமே நமக்கு என்ன அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திற்கு தேவையான எனர்ஜிகள் ஒரு இடத்துல குவியணும், ஒரு இடத்துல குவியணும். ஏன்னா நீரும் பார்த்தீங்கன்னா நீரும் ஒளியும் அப்படிங்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய முழுமையான சக்தி. இங்கே ஒரு துர்வாசர் கோயில் இருக்குது. துர்வாச முனிவர் மிகவும் கோபக்கார முனிவருடைய ஒரு கோயில். துர்வாசரை பற்றி நம்ம எல்லாமே நிறையா படிச்சிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு கோபக்காரர். அவர் கோபப்பட்டு பல விஷயங்கள், பல சம்பவங்களை அரங்கேறி இருக்கிறது. மகேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ உமா மகேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ உமா மகேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ உமா மகேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்ரீ தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அறை போற்றி, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லக்கரியானே, சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார். செல்வர் சிவபுரத்தில்
சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மறை போற்றி. தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லக் கரியானே சொல்லித் திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளா சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா திருவண்ணாமலை சித்தர்கள் வாழக்கூடிய மலை. ஈசன் எம்பெருமான் மலையாக வீற்றிருந்து மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு மலை அப்படிங்கிற திருவண்ணாமலையில் இருக்கோம். திருவண்ணாமலையில் நம்ம என்னென்ன விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, முதல்ல சித்தர்கள் ஏன்னா சித்த புருஷர்கள் வந்து மிச்ச மலைக்கு இல்லாத ஒரு நிகழ்வு வந்து இந்த மலையில் இருக்குது அப்படின்னா அது சித்தர்கள் ஜீவ சமாதி ஆனக்கூடிய இடம்தான். ஏன்னா பெருமானை விட சிவபெருமானுடைய அடியாருக்கு அவனுடைய நாமம் சொல்பவருக்கு பலம் அதிகம் அப்படிங்கிறத இறைவனே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட இறைவனுடைய நாமத்தை சொல்லக்கூடிய சித்த புருஷர்கள் சித்தர்களுடைய அடியார்கள் இந்த இடத்துல நிறையா வீற்றிருந்து பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொடுத்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட திருவண்ணாமலைக்கு நாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கி நம்ம திருவண்ணாமலையை பற்றி திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மிக சிறப்பான ஆசிரமங்களை பற்றியும் சிவபெருமானுடைய சிறப்புகளை பற்றியும் நாம் பார்க்கலாம். महेश्वराय नमः। ॐ श्री उमा महेश्वराय नमः। महेश्वराय नमः। ॐ श्री
नमः ॐ श्री उमा महेश्वराय नमः